வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 49 லாஸ் ஆஃப் பவரோட செகண்ட் கான்செப்ட். அதாவது ரொம்ப கண்ட்ரவர்ஷியலான டாபிக். என்னன்னா ரொம்ப சிம்பிள். நெவர் டூ மச் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரை டு யூஸ் யுவர் எனிமீஸ். என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்க உங்க நண்பரை ரொம்ப அதீதமா நம்பக்கூடாது. அதே மாதிரி எதிரியை பத்தி எதிரியை வச்சு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அதை நீங்க செய்ய பழகணும். இதுதான் ரெண்டாவது ரூல். பாத்துங்க, ஃபர்ஸ்ட் வந்து நெவர் அவுட் சைட் யுவர் மாஸ்டருக்கு அடுத்து இது முக்கியமான ரூல். சரி, ஓகே. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஹிஸ்டரியிலேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து அப்படியே போகும். பிரெஞ்சு காலம் 16 லூயி டயத்துல சொல்லுவாரு. 14 லூயி நான் சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஒவ்வொரு தடவையும் என் நண்பனை ஏதாவது ஒரு இதுல வைக்கல, என் நண்பன் சொல்லிட்டு ஒரு பதவியில அமர்த்துவேன், கொஞ்ச நாள் வேலை செய்வான், கடைசியில நேக கவுக்குறதுக்கு சரி செய்வாங்க, நண்பர்கள் நான் பதவியில் உட்காரங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஓகே, இது அவர் சொன்னாரு. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா அந்த டயத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு ராஜா இருப்பாரு, அவரோட தாய், இங்க அக்பர் மாதிரி அவரோட தாய் மாமா வந்து அந்த குட்டி பையில ஒரு போராடி ஒரு வழியா ராணுவ இதெல்லாம் பண்ணி ஆட்சியில உட்கார வச்சுருவாரு. கொஞ்ச காலம் ஓடிச்சு. ஒரு நாள் அந்த ராஜா, ஒரு 20 வயசுக்கு மேல உள்ள ராஜா வந்து குதிரை எடுத்துட்டு போவேல, அவர் குதிரை திடீர்னு அப்புறம் மரணம் பிடிச்சிச்சு. அந்த இடத்துல ஒரு மைக்கேல்னு ஒரு பையன் இருந்திருக்கான், அவனை பார்த்துருக்கு. அவன் தான் போய் அந்த குதிரையை அடைக்கணும்னா இவர் அவரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல. ஃப்ரெண்ட் ஆகிட்ட மைக்கேல் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவருக்கு காசு பதவி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாப்ல. அந்த அவரோட மாமா வந்து இனிஷியலா சொல்லியிருக்காரு, இதோட போகும், இதுக்கு மேலே பெருசா பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இல்ல பரவாயில்ல, என் நண்பனோன்னா எப்போ ஸ்னேகமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, குதிரைப்படையோட தளபதியா ஆயிட்டாப்ல. அப்ப வந்து என்னதுன்னா, திருப்பியும் மாமா ரொம்ப எச்சரிச்சிருக்காரு, இது தப்பு அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷயம் மைக்கேல் தெரிஞ்சு மைக்கேல் நேக்கா ராஜாட்ட போய் சொல்லியிருக்காப்புல, இது மாதிரி உங்க மாமா வந்து உன்னை டம்மியா வச்சுக்கிட்டு அவர் எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்ற பார்க்கலாரு அப்படின்னு சொல்லி நைட்டா மாமாவையும் போட்டு தெளிகிறாப்புல. நிறைய அந்த தளபதி பிரதம தளபதி பதவியும் ஒரு வந்துட்டு நல்ல காசு செலவு பண்றாப்புல. ஒரு கட்டத்துல ராஜா போய் கேட்கல சொல்லியிருக்காப்புல, காசு இல்லைன்னு. நம்ம எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்கிறது அப்ப இந்த ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு. அதோட நைட்டா மைக்கேல் போய் அந்த ராஜாவை போட்டு தள்ளி அதிகாரத்துல உட்காந்துறாப்புல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்க நண்பர்கள் எப்பவுமே உங்களுக்கு சமமா இருக்கதான் பார்ப்பாங்க, உங்களுக்கு கீழே இருக்க பார்த்தாங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்க நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்னா, திறமையானவங்க, அவங்களோட நம்பிக்கையானவ வேலை செய்யறவங்களாதான் பார்த்து வைக்கணுமே தவிர்த்து, தகுதியும் திறமையும் பார்த்தா நீங்க வேலைக்கு தவிர்த்து என் நண்பன் அதனால நீங்க வேலைக்கு வச்சுக்கன்னா எந்த பிசினஸும் நடந்ததில்லை. நீங்க இப்ப சக்கச்சான பிசினஸ் ஸ்டோர்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே லெவல்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கீழே அந்த மாதிரி எந்த பிசினஸும் சஸ்டெயின் ஆனது கிடையாது. இது வந்து இங்கேதான் இருக்குன்னா, ஆன்சியன் காலம் நம்ம இந்தியாவில மகாபாரதத்துல கூட ஒரு கதை வரும். ஒரு அந்தணன் ஒரு ராஜா பார்க்க போவாரு, நண்பன் என்ன இருக்கா அப்படின்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சிருவாங்க. அதுக்கு அந்த ராஜா சொல்லுவாரு, முன்னொரு காலத்துல எனக்கு நண்பனா இருந்த, அன்னைக்கு அந்த நேரத்துல நீனும் நானும் சமமா இருந்தோம். இன்னைக்கு நான் ராஜா, நீ ஒரு அந்தணன், பணக்காரன் ஏழையும் ஒரு நாளா நண்பன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அந்தனும் ஒத்துக்கிட்டு போயிடுவார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு கீழே நீங்க வைக்கணும், தகுதி திறமை பார்த்து தான் வைக்கணுங்கிறதா இதோட கான்செப்ட். சரி, எதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நெப்போலியன் கதை ஒன்று இருக்கு. நெப்போலியன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஜெயிச்ச டயத்துல அடுத்த ஒரு நிறைய செயல்பாடு மாறாச்சு. தன்னை மூடி சுட்டிட்டு ரொம்ப கொஞ்சம் பண்ணையில அவர் ஃப்ரெண்ட்ஸை வந்து அழிவு கொண்டு போறாங்கிறது அவர் கீழே இருக்க அவரோட ஃப்ரெண்டு ஓரளவு கணிச்சிருக்கு. எப்படி ஜூலியஸ் சீசரை கொத்தி கொண்டால ப்ரூட்டஸ் அது மாதிரி கணிச்சிட்டு, சரி நெப்போலியன் வந்து நம்ம இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு FBI டைரக்டரா இருந்தார் ஒருத்தர். அவருக்கும் இவருக்கும் ஆகாது, ஆனாலும் நாட்டோட முக்கியத்துக்காக நேர போய் அவர்கிட்ட பேசி அடுத்த நெப்போலியன் கவுக்குறதுக்கான வேலையில இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து 2 விஷயம் நம்ம முடிஞ்சிருக்கு. எப்பவுமே நண்பர்கள் அதிகமா நம்பக்கூடாது, அவங்க நம்மளுக்கு சரிசமமா இருக்கணும் தான் நினைப்பாங்க தவிர்த்து நம்ம கீழே வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. எதிரிகளை தேவை இருந்தா பயன்படுத்தி கத்துக்கணும். இதான் 2வது ரூல். அடுத்தடுத்த ரூல் இன்னும் பயங்கரமா இருக்கும். அது என்ன, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.